பெருமக்களே, ஏப்ரல் 19 அன்று நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கான தாமரை சின்னத்தில் போட்டியிடும் நம் மண்ணின் மைந்தர், நம்ம வீட்டு பிள்ளை, முதுகலை படித்த பட்டம் பெற்றவர், நம்ம ஊருக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய நம் பகுதி மக்களை எப்போதும் சிந்தித்திருக்கக்கூடிய நமது வெற்றி வேட்பாளர் அண்ணர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தாமரை சின்னத்திலே போட்டியிடுகிறார்கள். அன்னாருக்கு உங்களது பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திலே வாக்களிக்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வாக்காளர் பெருமக்களே, நம் பகுதிக்கு சேர்ந்த, நம் மண்ணை சேர்ந்த, நம் பகுதி மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல மனித நேயம் கொண்ட நல்ல மனிதர் நயினார் நாகேந்திரன் வேண்டுமா? இந்த பகுதிக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து ஒரு சொட்டு கூட தண்ணீர் தரமாட்டேன் என்று கூறிய அந்த வேட்பாளர் உங்களுக்கு வேண்டுமா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ராதாபுரம் தொகுதி பல ஆண்டுகளாக வறட்சி தொகுதி என்ற ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அரசு அலுவலகங்களில் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் என்றால் உடனே நாங்கள் உங்களை தண்ணி இல்லாத காற்றுக்கு மாற்றி விடுவோம் என்று சொல்வார்கள். அந்த தண்ணி இல்லாத காடு எது என்றால் அது இந்த ராதாபுரம் தான். ராதாபுரம் ஒரு காலத்தில் செல்வ செழிப்பாக முப்போகம் விளைந்த இந்த ராதாபுரத்தில் சந்தை ஊர் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த இடத்தில் ராதாபுரத்தில் மட்டும்தான் சந்தை இருந்தது என்றால் ராதாபுரம் எப்பொழுது வரலாற்று மிக்க ஊர் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இப்பொழுது வள்ளியூர்ல சந்தை இருக்கிறது, திசைநிலையிலே சந்தை இருக்கிறது. ஆனால் இந்த சந்தைகளுக்கெல்லாம் முன்னோடி சந்தையாக இருந்தது ராதாபுரத்திலே இருந்த சந்தை. இந்த ராதாபுரத்தில் இருக்கக்கூடிய சந்தையில இருந்துதான் இந்த பொருட்களை வாங்கி கொண்டுதான் இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் சென்று அந்த வியாபாரத்தை செய்து கொண்டிருந்தார்கள். என்றால் ராதாபுரம் எந்த அளவுக்கு மிகவும் ஒரு பழமை வாய்ந்த, ஒரு சிறப்பு வாய்ந்த ஊர் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இந்த ஊர் அப்படி சந்தை இருந்த ஊர், அப்படி ஒரு வளர்ச்சி மிகுந்த ஊர், ஒரு வளர்ச்சியற்ற ஒரு பகுதியாக மாறுவதற்கு காரணம் என்னவென்றால் எல்லாம் இந்த கனிம வள கொள்ளை திருடர்கள் தான் காரணம். அது ஏன் எப்படி என்று நான் உங்களுக்கு விளக்கமாக கூறுகிறேன். இந்த ராதாபுரத்தை சுற்றி கிட்டத்தட்ட 52 கல்குவாரிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 52 கல்குவாரிகளும் இயங்க வேண்டும் என்றால் இந்த ராதாபுரம் வளர்ச்சியான பகுதியாக இருக்க வேண்டும். ஒரு வறட்சி, ஒரு மலை மறைவு பிரதேசமாக இருந்தால் மட்டும்தான் இந்த பகுதியை கல்குவாரியை ரன் செய்ய முடியும். கல்குவாரியிலே வடிவங்களை, கனிம வளங்களை வெட்டி எடுத்து இங்க இருந்து கேரளாவுக்கு கடத்த முடியும். இந்த ஒரு திட்டத்தினால்தான் இந்த ராதாபுரம் ஒரு வறட்சியான பகுதியாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு உண்மையை சொல்லுகிறேன் வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள். நான் உங்களுக்கு தாமரைக்கு வாக்களியுங்கள் என்று கூறினேன். ஆனால் நீங்கள் நான் சொன்னதை வைத்து நீங்கள் வாக்களிக்க வேண்டாம். நான் கேட்கின்ற கேள்விகள் சரியாக இருந்தால் நீங்கள் தாமரைக்கு வாக்களியுங்கள். ராதாபுரத்தை மட்டும்தான், ராதாபுரத்திற்கு மட்டும்தான் பேச்சுப்பாறை பெருஞ்சாணி அணையில் இருந்து நம்மளுக்கு அந்த திட்டத்தில் ராதாபுரம் கால்வாயின் திட்டத்தின் மூலமாக தண்ணீர் வருகிறது. அது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம். அதற்கு பிறகு கொடுமுடி அணையில் இருந்து ராதாபுரம் பகுதிக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. பண்டார பெருங்குளம் என்ற ஒரு பெரிய குளத்துக்கு தண்ணி கொண்டு வந்திருக்கிறது. அது ஒரு திட்டம். அதன் பிறகு படகுடி மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து அனுமன் நதி என்ற ஒரு நதியில் இருந்து நமது ராதாபுரத்தில் இருக்கக்கூடிய நமது மரவண்ணத்து குளத்திலிருந்து வீராகுளம், பட்டாக்குளம், இளைஞர் குளத்து வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய 19 குளங்களுக்கும் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இது மூன்றாவது ஒரு திட்டம். இந்த 3 திட்டங்கள் தான் இந்த ராதாபுரத்தின் வளர்ச்சிக்கான திட்டம், செல்வ செழிப்பான மாறுவதற்கான திட்டம். ஆனால் இந்த 3 திட்டத்தையும் பல ஆண்டுகளாக இந்த ஆட்சியாளர்கள் அழித்து விட்டார்கள். ராதாபுரம் கால்வாயில இருந்து 52 குளங்கள் இருக்கிறது. 18,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு முறையாவது இந்த 52 குளங்கள் நிரம்பியிருக்கிறதா? ஒருபோதும் நிரம்பியது கிடையாது. அனுமன் நதியின் கீழ் இங்க கிட்டத்தட்ட 19 குளங்கள் இதை நம்பி இருக்கிறது. ஆனால் அந்த குளங்கள் எப்பவாவது இங்க நீர்நிலைகள் நிரம்பி இருக்கிறதா? இல்லை. கொடுமுடி அணையிலிருந்து பண்டார பெருங்குளம் வரைக்கும் கிட்டத்தட்ட 52 குளங்கள் இருக்கிறது. அந்த குளங்களுக்கான நீர்
நீர்கள் வந்து குளங்கள் நிரம்பியிருக்கிறது என்றால் இல்லை. ஆனால் சமீப 2 ஆண்டுகளாக வருண பகவானுடைய ஒரு கருணையினால் இந்த பகுதியில் உள்ள குளங்கள் எல்லாமே நிரம்பி இருக்கிறது. இந்த நிரம்பியதான் இந்த பகுதி தற்போது ஒரு செழிப்புமிக்க பகுதியாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கனிம வளத்தை கொட்டி வெட்டி எடுக்கக்கூடிய திண்ணர்கள் விடுவார்களா? குளங்களை நிரம்பி அந்த கல்குவாரிகள் தண்ணீரால் நிரம்பின பிறகும் வேற இடத்துல லைசன்ஸ் வாங்கி அந்த இடத்துல அந்த கல்குவாரியை வச்சு வெட்டி இங்க இருக்கிற கனிம வளத்தை எல்லாம் கன்னியாகுமரிக்கு வெட்டி கொண்டு போய்கிட்டே இருக்கிறான். காலையில ஸ்கூல் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போக முடியுதா? இந்த கனிம வள லாரிகளால தொல்ல. சாயங்காலம் போக முடியுதா? இந்த லாரிகளால தொல்ல. விவசாயம் செய்ய முடியுதா? இந்த கனிம வளங்களால தொல்ல. காலையில வைக்கிற வெடி, ராத்திரி வைக்கிற அங்க இருக்கிற அவ்வளவு வீடுகளையும் இடிச்சு நாசமாக்குறான். இது எல்லாம் கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள்ல நடக்குங்கிறத நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த ராதாபுரம் செழிப்பா இருந்த ஊரை இன்னைக்கு கல்குவாரியால இந்த ராதாபுரத்தை வறட்சியா மாத்துறது யாரு? நீங்க சிந்திச்சு பாருங்க. நீங்க அதுக்கு பிறகு நீங்க வாக்களிங்க. இந்த கல்குவாரிகளை நடத்துறது யாரு? நீங்க அவர்களுக்கு நீங்க வாக்களிக்க போறீங்களா? இல்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து ராதாபுரத்துக்கு ஒரு சொட்டு தண்ணி தர மாட்டேன்னு சொன்னாரு, அவருக்கு நீங்க வாக்களிக்க போறீங்களா? இல்ல இந்த மக்களையும் இந்த மண்ணின் மனிதர்களையும் நேசிக்கக்கூடிய பாசமிகு பன்னவர் நயினார் நாகேந்திரனுக்கு நீங்க வாக்களிக்க போறீங்களா? நீங்க சிந்திச்சு பாருங்க. நீங்க போடக்கூடிய இந்த ஒரு ஓட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கையை உயர்த்த போகிற ஓட்டு. நீங்க போடக்கூடிய இந்த ஓட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் அன்பை பெற்ற நயினார் நாகேந்திரன் மத்திய அமைச்சராக போற ஓட்டு. நீங்க இத்தனை வருஷமா ஓட்டு போட்டீங்க. ஒரே கட்சிக்கு ஒரே வாட்டில இந்த தமிழக மக்கள் 39 எம்பியை கொடுத்தீங்க. மறுமுறை இன்னொரு கட்சிக்கு இதே போல 39 எம்பியை கொடுத்தீங்க. அவங்க என்னத்தை கிழிச்சாங்கிறத நீங்க சிந்திச்சு பாருங்க. நான் உங்ககிட்ட தாமரைக்கு ஓட்டு கேட்க வந்திருக்கேன்னா அதுக்கு எனக்கு ஒரு தைரியம் இருக்கு. ஏன்னா என் பாரத பிரதமர் நரேந்திர மோடி 10 ஆண்டுகளா இந்த மக்களை அந்த நெஞ்சில வச்சு போட்டிட்டு இருக்கா பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அதனால தான் நான் உங்ககிட்ட தாமரைக்கு வாக்களிங்கன்னு சொல்லி நான் நெஞ்ச நிமித்து வந்திருக்கேன். இன்னைக்கு உலக நாடுகள் இன்னைக்கு இந்தியாவை பார்த்து நடுங்கிறான். அமெரிக்கா சொல்றான் இந்தியாவுக்கு எந்த நாடுகளாலையும் ஒரு உத்தரவு போட முடியாது. அந்த அளவுக்கு இந்தியா இன்னைக்கு வல்லரசா இருக்குங்கிறா அமெரிக்கா. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அமெரிக்காவை வல்லரசு நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த வல்லரசா இருக்கக்கூடிய அமெரிக்காவே சொல்றா இந்தியாவுக்கு உலக நாடுகள் எந்த நாடுகளுமே உத்தரவே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றான்னா, அப்படிப்பட்ட பிரதமரை பெற்ற நான் கேட்காம இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு நான் ஓட்டு கேட்காம தாமரைக்கு வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு நான் ஓட்டு கேட்காம வேற யாரு ஓட்டு கேட்பா? சிந்திச்சு பாருங்க. நம்ம போடக்கூடிய ஓட்டு நம்ம நாட்டுக்கு ஒரு செல்வத்தையும் நம்ம நாட்டுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்குமா? அப்படின்னா அந்த ஓட்டு ஒரு நல்லவனுக்கு போடணும். நீங்க இதுவரையும் ஓட்டு போட்டீங்களா? எவனாவது ஒருத்தர் உங்க ஏரியாவுக்கு வந்திருப்பாரா? உங்க பகுதியுடைய பிரச்சனை எனக்கு பார்த்திருப்பாரா? 5 வருஷத்துல ஒரே ஒரு முறைக்கு ஓட்டு போட்டுட்டு 5 வருஷமா எந்த வேட்பாளருங்க போட்டிட்டானியோ தெரியாத நிலைமை தானே இருக்கு. இந்த ஏரியாவுடைய எம்பி பேர் யாருக்காவது தெரியுமா? சிந்திச்சு பாருங்க. 5 வருஷமா நீங்க போட்ட ஓட்டோட சரி, அதுக்கு பிறகு இந்த ராதாபுரம் பகுதி மக்களுக்கு என்னையா செஞ்சிருக்காங்க? இல்ல இங்க தமிழகத்தில இருந்து போறாங்களே இந்த 39 எம்பியும் என்னத்தை செஞ்சாங்க? நாங்க வந்தா இந்த நீட்டை ரத்து பண்ணுவோம்னு சொல்லி 3 வருஷத்துக்கு முன்ன குட்டி ஒரு அணியாங்கிற ஒரு பெண்மணிய படுவாதமா கொலை செய்தாங்க. இந்த அவங்களையா நீங்க நம்புறீங்க? இந்த அணியா சாவுக்கு யாரு காரணம்? அன்னைக்கு அந்த அணியாவுக்கு மட்டும் கொஞ்சம் பண உதவி செய்து ஒரு நல்ல மருத்துவத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தா அந்த பொண்ணு செத்து இருக்குமா? அந்த பொண்ணை வச்சு அரசியல் பண்ணி ஆதாயம் தேடுறது யாரு? நீட்ட மறுபடியும் நாங்க ரத்து செஞ்சிடும் சொல்லிட்டு இருக்கீங்க. யாருக்கு அதுல பூச்சிட்டு இருக்கீங்க? உச்ச நீதிமன்றமே உங்களை செருப்பால் அடிச்சுச்சு. இதெல்லாம் ஒண்ணு பண்ண முடியாது. உச்ச நீதிமன்றமே செருப்பால் அடிச்சு சொல்லிச்சு. இனி நீட்ட இந்தியாவிலிருந்து ஒண்ணு பண்ண முடியாதுன்னு சொல்லிச்சு. அந்த நீட்டு வந்து கெட்டதா அதை உங்களால நிரூபிக்க முடிஞ்சுச்சா? இந்த நீட்டு வர்றதுக்கு முன்னகுட்டி ஒரு ஏழை வீட்டுல உள்ள ஒரு பெண்மணி இல்ல ஒரு பையன் எவனாவது மருத்துவம் படிக்க முடிஞ்சுச்சா? இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாரும் இன்னைக்கு மருத்துவரா 376 குழந்தைகள் இன்னைக்கு மருத்துவரா இருக்கு. அதுக்கெல்லாம் எப்படி ஆச்சு? எல்லாம் இந்த நீட்டு வந்ததுனால மருத்துவம் ஆச்சு. இந்த நீட்டு வந்ததுனால உங்களுக்கு என்ன நஷ்டம்? எல்லா பையனுமே மருத்துவ காலேஜ் வச்சிருக்கான்.
ஒவ்வொரு அமைச்சரும், ஒவ்வொரு எம்எல்ஏவும், ஒவ்வொரு எம்பியும் எத்தனை மருத்துவக் கல்லூரி வச்சிருக்கான், எத்தனை சட்ட கல்லூரி வச்சிருக்கான், எத்தனை ஆர்ட்ஸ் காலேஜ் வச்சிருக்கான். அந்த மருத்துவக் கல்லூரி அவ்வளவு ஒவ்வொரு சீட்டுக்கும் 50 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கக்கூடிய 50 லட்சம் ரூபாய் பணத்தை இந்த நரேந்திர மோடி நாசமாக்கிட்டாரு. அந்த வைத்தறிச்சல்ல நீங்க மோடியை பத்தி தப்பு தப்பா பேசுறீங்க. ஆனா அந்த மோடி ஒவ்வொருத்தரையும், இந்த 140 கோடி மக்களையும் அவன் நெஞ்சில சொன்னதுக்கிட்டே இருக்கிறாயா. எப்போது சிந்திக்கிறாயா? என்னைக்கே கொண்டு வந்துட்டான் தெரியுமா? எல்லா மக்களுக்கும் வீட்டுக்கு வீடு குடிநீர் திட்டங்கிற திட்டத்தை அவன் என்னைக்கே கொண்டு வந்துட்டான் தெரியுமா ஐயா? இன்னைக்கு 60 ஆண்டுகளா 70 ஆண்டுகளா ஆட்சி செய்த இந்த அரசாங்கம், எந்த அரசாங்கமாவது உங்க வீட்டுக்கு வீட்டு குடிநீர் திட்டம் தர முடிஞ்சுச்சா? இன்னைக்கு வரைக்கும் என்னையா செஞ்சுட்டு இருந்தாங்க? இந்த நரேந்திர மோடி தாஸ் வந்த பிறகுதானையா வீட்டுக்கு வீடு குடிநீர்ங்கிற திட்டமே வந்துச்சு. வீட்டுக்கு வீடு நல்ல திறந்த தண்ணி வருது. அது கொண்டு வந்தது யாரு? அந்த உன்னத தலைவர் யாரு? அதை நீங்க யாருன்னு சிந்திச்சு பாருங்க. வீட்டுக்கு வீடு தண்ணி தந்தது யாரு? எந்த அரசாங்கம் தந்துச்சு? இத்தனை ஆண்டுகளா ஆண்டு என்னத்தை புரியுதானுவன்? ஒரு சொட்டு தண்ணி ஒரு வீட்டுக்கு தர முடியல. எல்லாரும் தெருவில் இறங்கி போராட்டம். தண்ணி வரல, அது வரலன்னு சொல்லி போராட்டம். ஆனா இப்போ வீட்டுக்கு வீட்டு குடிநீர் திட்டத்தை உங்களுக்கு தந்தது யாரு? பாரத பிரதமர் நரேந்திர மோடி. நீங்க டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னீங்க? நக்கல் பண்ணீங்களா? நையாண்டி பண்ணீங்களா? யாராவது இந்த டிஜிட்டல் இந்தியாவில பண்ண முடியுமா? ஒரு காய்கறி இருக்கிற பொம்பளை இந்த டிஜிட்டல் இந்தியா மூலமா பணவர்த்தனை பண்ண முடியுமா நீங்க சொன்னீங்களா? உங்களை செருப்புல அடிச்ச மாதிரி இன்னைக்கு அவ்வளவு பேர் வச்சிருக்கானா டிஜிட்டல் இந்தியாவில? காய்கறி விற்கிற பொம்பளைகிட்ட இருக்கு, மீன் விற்கிற வியாபாரி கிட்ட இருக்கு, ரோட்ல ஐஸ் விற்கிற வியாபாரி கிட்ட இருக்கு. இன்னைக்கு யாருக்கிட்ட இல்ல? இன்னைக்கு எல்லாத்துக்கும் பக்கத்துல கடை போட்டிருக்க அவங்க கிட்ட டிஜிட்டல், எல்லாத்திலும் டிஜிட்டல்யா. அவன் அன்னைக்கே தொலைநோக்கா சிந்திச்சான். இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியாவில் இந்த பணவர்த்தனையில உலகத்திலேயே நம்பர் 1 நாடா இருக்கிற நாடு எது தெரியுமா? அதையும் தெரிஞ்சுக்காங்க. அதுவும் நம்ம பாரத நாடு தான். அதுலயுமே மோடி வெற்றி தான். எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் மோடி ஒரு வாட்டி இல்ல 100 வாட்டி சிந்திச்சு 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 கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு திட்டத்தினால்தான் நரேந்திர மோடி 2 முறை வெற்றி பெற்ற பிறகும் இந்த முறை 400க்கும் மேல் என்ன மாறுதட்டாரு. எவனாவது அப்படி மாறுதட்ட முடியுமா? எவனாவது செய்த சாதனைகளை வச்சு 2வது முறையாவது வர முடியுமா? ஆனா நரேந்திர மோடி வாராரு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு மக்களுக்கான திட்டம், ஒவ்வொரு மக்களுக்கான சிந்தனை. எல்லாருமே இன்னைக்கு இந்த பணவர்த்தனை மட்டும் இல்லாம எல்லாருமே வங்கி கணக்கு வச்சிருக்கணும். அது எப்படி வச்சிருக்கோம்? இன்னைக்கு அரசு தரக்கூடிய திட்டங்கள் எல்லாமே வங்கிக்கு வருது. அது எப்படி வருது? அதுவும் நரேந்திர மோடியுடைய திட்டம். எல்லாருக்கும் இலவசமாக வங்கி கணக்கு தொடங்கக்கூடிய திட்டம். அந்த திட்டத்தின் மூலமா இன்னைக்கு ஏழை கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி உள்பட இன்னைக்கு எல்லாருக்குமே வங்கி கணக்கு இருக்குது. இன்னைக்கு அரசாங்கம் தரக்கூடிய ஒவ்வொரு பணமும் நேர வங்கி கணக்கு வருது. இடைத்தரகர்களே கிடையாது. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு அரசாங்கம் ஒரு வீடு தருவான், இல்ல அரசாங்கம் ஏதாவது ஒரு திட்டம் தருவான். அந்த திட்டத்தை தந்துட்டு அதுக்கு பில்லு கொடுக்கறதுக்கு முதல்ல பவுண்டேஷன் ஒரு போட்டோ எடுத்துட்டு வாம்பா. அந்த ஒரு போட்டோவை எடுத்துட்டு கொண்டு போனா பஞ்சாயத்துல வாங்கி வச்சுக்கிட்டு ரைட்டு பில்லு உனக்கு சாங்ஷன் ஆக போகுது, ஒரு 25,000 ரூபாய் வரும், எனக்கு ஒரு 5,000 ரூபாய் கொண்டு வந்துரு, உனக்கு செக்கப்பே பேங்க்ல மாத்தி தரேன்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடியே போய் ஒரு 25,000 ரூபாய் பணத்தை அந்த வீடு கட்டுறதுக்கு கொடுக்கறதுல 5,000 ரூபாய் கொள்ளையடிச்சுட்டு வருவான். ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் ஒழிச்சது யாரு? ஐயா நரேந்திர மோடி. ஒரு பைசா ஒரு பேர் எடுக்க முடியாது. அந்த திட்டத்துல இதுல உங்களுக்கு 75,000 ரூபாய் வருதா, அப்படி நேரா வங்கி கணக்கு வந்துடும். கடைசி பில்லு வரைக்கும் உங்களுக்கு வங்கி கணக்கு வந்துடும். 1 ரூபாய் பணம் கூட இன்னைக்கு இடைத்தரகர்கள் இல்லாம ஒழிச்சது. நேரடியா நான் செலுத்தக்கூடிய பணம் அந்த ஏழை மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று நினைத்து அந்த பணத்தை வழங்கியது நரேந்திர தாமோதர தாஸ் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. அதற்கு பிறகு இந்தியாவுடைய தூய்மை பாரத திட்டம், வீட்டுக்கு வீடு கழிப்பறை. இதுக்கு முன்னாடி பாத்திருப்பீங்க, கிராமத்துல எந்த அளவுக்கு கழிப்பறை இருந்துச்சு. எல்லாருமே வீட்டை சுத்தி இருக்கிற உடம்பரம் இல்லடா எங்கேயாவது குளத்தங்கரா இந்த பக்கத்துல தான் போயிட்டு இருந்தாங்க. ஆனா பெண்களுக்கு எவ்வளவு சிரமப்பட்டாங்க, ஒரு கழிவறை போக முடியாம சிரமப்பட்டாங்க. இதை சிந்திச்சவன் ஐயா இந்த நரேந்திர மோடி. அவன் ஐயா கொண்டு வந்தான் வீட்டுக்கு வீடு கழிப்பறை நிச்சயமாக வேணும். அந்த கழிப்பறை திட்டத்துக்கு அந்த அமௌண்ட ஒதுக்கி சொல்லி மாநில அரசாங்கத்தின் மூலமாக அந்த பணத்தை கொடுத்து ஒவ்வொரு யூனியன் மூலமாக ஒவ்வொரு வீடுகளுக்கும் 12,500 ரூபாய் அந்த கழிப்பறைக்காக கொடுத்தவன் ஐயா இந்த நரேந்திர தாமோதர தாஸ் என்பதை மறந்துடாதீங்க. ஒரு இலவச வீடா இருக்கட்டும், உங்களுக்கு வரக்கூடிய கழிப்பறையா இருக்கட்டும், உங்களுக்கு வரக்கூடிய தண்ணியா இருக்கட்டும், உங்க ஊர்ல போடுறாங்களே, ஒவ்வொரு ஊராட்சியிலையும் போடுறாங்களே பாருகாலு.
பாருங்க தெரியுமா, தண்ணி போற கால்வாய், சாக்கடை காடு, பேவர் பிளாக்கு, இந்த சாலைகளை யாரு போடுறா? நீங்க யாரு போடுறான்னு சிந்திச்சு பாருங்க. அது என்ன மாநில அரசு போடுறா? அது 15வது மானிய நிதிக்குழுங்கிற மத்திய அரசுடைய பணம். ஒரு 9.99 லட்சம், இப்படி 10 லட்சம் 20 லட்சம் சொல்லி ஒவ்வொரு இடத்தையும் ஒரு கால்வாய் போடுறாங்களே. ஏன்னா அந்த திட்டத்தை கொண்டு வந்தது அந்த மோடி தான். அந்த மோடி கொண்டு வந்த திட்டத்தினுடைய பணத்தை வேற எதுக்கு எடுத்து செலவு பண்ண முடியாம இந்த 15வது மானிய நிதிக்குழு மூலமா இதுக்கு தான் செலவு பண்ணுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஆப்படிச்சதும் நரேந்திர மோடி தான். இன்னைக்கு ஊழலுக்கு ஆப்படிக்கிறதும் நரேந்திர மோடி தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அவ்வளவு பேரும் தமிழ்நாட்டில் ஊழல் பண்றவன் அவ்வளவு பேரும் மோடியை பார்த்து மோடி வந்தா இழைச்சா அதை பிடிங்கிடுவான், இதை பிடிங்கிடுவான், அழிச்சிருவான். ரேஷன் கடையே இருக்காதுன்னா ஒரு முட்டா பையன். ஏன் எப்ப சொன்னா தெரியுமா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பரவசி பையன் சொன்னா, நான் அப்பவே அவன் பேட்டி பார்த்தா அவன் செருப்பை கழிச்சு அடிக்க நினைச்சேன். எங்க பார்த்தோம்னா அதான் நாய அவன் சொன்னான், இனி மோடி வந்துட்டாரு 2014, இனி ரேஷன் கடையே இருக்காது அப்படின்னு ஒரு தெளிவு சொன்னான். அந்த நாய் இன்னையும் தெருவு நக்கி கிடைக்கு. அந்த நாய் இதுக்கு முன்னாடி 5 வருஷம் எடப்பாடி ஆட்சியில குறைச்சிச்சு அந்த சொறி நாய்கள். ஆனா இப்போ அந்த சமூக போராளிகள் எங்க போய் செத்தானே தெரியல. எல்லாம் செத்து சுண்ணாமாயி அடக்கமாயிட்டான். இந்த ஆட்சியில அவ்வளவு பேரும் அடக்கமாயிட்டான். அநியாயம் பூரா இந்த ஆட்சியில நடக்குது. ஆனா அவ்வளவு பேரும் செத்து அடக்கமாயி போய் சேர்ந்துட்டான். சனியை ஒழிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு இருக்குது இவனுடைய லட்சணம். இதுல வேற அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்? ஒரு அம்மா போன ஆட்சியில அது வந்து தமிழ்நாடு தான், அது வந்து ஏழைகள், அது வந்து பெண்கள் விதவுகள் அதிகமா இருக்கிற நானா ஏன் அப்பா அப்படியே அக்கறை அறுத்து தள்ளிட்டு வாங்க. எல்லாம் அது வந்து ஏழைகள் பெண்கள் அதிகமா இருக்கிற மாநிலம், விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடா. அப்ப நீங்க என்ன செஞ்சு கிளிக்க போறியா? நாங்க வந்து டாஸ்மார்க் எல்லாம் மூடிடுவோம். நாங்க ஏமா 3 வருஷம் ஆச்சுமா, ஒரு தாயை அறுத்தவங்களை அவ்வளவு வேற இன்னைக்கு குடிச்சு நாசமாகி அவன் வீட்டுல குடும்ப சண்டையில செத்து சுண்ணாம இந்த டாஸ்மார்க்ல நாசமா போயிட்டு இருக்கான். இது உன் கண்ணுக்கு என்னைக்கா தெரியுதா? என்னமோ அறுத்து கிழிச்சு தள்ளிடுற மாதிரி சொல்லியே இப்ப செய்தியாளர் கேட்காங்க, மேடம் நீங்க வந்து இந்த முன்னாடி சொன்னீங்களே டாஸ்மார்க் எல்லாம் நாங்க மூடிடுவோம்னு சொன்னீங்கன்னு சொன்னோட அந்த அம்மா ஈன்னு பல்லக்காரி போகுது. எதுக்கு இந்த குழப்பு? இதுக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னாங்க, நாங்க சிலிண்டருக்கு நாங்க 100 ரூபாய் மானியம் வழங்கி விடுவோம் சொன்னாங்க. ஆமா, அதை அறுத்து தள்ளி கிழிச்சாச்சு. இப்ப அடுத்தால வாக்குறுதி, நாங்க 500 ரூபாய்க்கு சிலிண்டர் நக்க போறோம். அவ்வளவு இது நக்கிறது எல்லாம் எங்களுக்கு தெரியாது. இது 500 ரூபாய்க்கு சிலிண்டரை நக்க முடியுமான்னு மத்திய அரசுக்கு என்ன இருக்குங்கிறது கூட தெரியாம இந்த முட்டை பையில ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தான். என்ன கொடுத்தா? நாங்க 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுத்துருவோம், பெட்ரோல் விலையை குறைச்சிருவோம், டீசல் விலையை குறைச்சிருவோம், நாங்க ஜிஎஸ்டி அது பண்ணிடுவோம், நாங்க நீட்டை ஒழிச்சிருவோம், அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம் சொல்லிட்டு இப்படி பிரார்த்தனை பண்ணிட்டாயா. ஆனால் நான் சென்ற வரையில் எல்லா பகுதிக்கும் சென்றிருக்கிறேன், எல்லா கிராமத்து மக்களிடமும் நான் சென்றிருக்கிறேன். எல்லா மக்களிடமும் தெரிகிறது ஒவ்வொரு திட்டமும் மத்திய அரசு தான் நம்மளுக்கு கொண்டு சேர்க்கிறது என்பதை இன்னைக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரிந்திருக்கிறது. இதை இனிமே நீங்க என்ன செய்ய முடியாது, மறைக்கவே முடியாது. நீங்க நினைக்கிறது எல்லாத்தையும் புரிந்து கொண்டு புதைச்சாச்சு. நீங்க வந்து இவ்வளவு நாளா நாங்க தான் செஞ்சோம்ங்கிற திட்டத்தை எல்லாம் மக்கள் நல்லா சிந்திச்சுட்டான். இது வந்து தெளிவா தெரியுது, இது மத்திய அரசுடைய திட்டம். நமக்கு வரக்கூடிய ரேஷன் அரிசி மத்திய அரசுடைய திட்டம், நமக்கு வரக்கூடிய குடி தண்ணி மத்திய அரசுடைய திட்டம், நமக்கு வீட்டுக்கு முன்னாடி போகக்கூடிய பேர் பிளாக் சாலை மத்திய அரசுடைய திட்டம், நம்ம வீட்டில் கழிவுநீர் தேங்காமல் அந்த கழிவுநீர் செல்வதற்கு வார்கள் அமைத்தது நம்மளுடைய மத்திய அரசுடைய திட்டம், நம்ம வீட்டில் கழிப்பறை கட்டுவதற்கு பண உதவி செய்தது நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டம். இன்னைக்கு நோய்வாய்ப்பட்டா இன்னைக்கு மெடிக்கல்ல போய் 80% மருத்துவம் வாங்கி மருந்து பயன்படுத்துவதற்கான கொண்டு வந்த திட்டம் மோடி அவர்களுடைய திட்டம். இப்படி வீட்டுல எல்லா திட்டமும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலமா 5 லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ காப்பீடு திட்டம், அதுக்கப்புறம் சிலிண்டர் உங்களுக்கு இலவச சிலிண்டர் திட்டம், இப்படி பல திட்டங்களை ஏழை மக்களுக்காக கொண்டு வந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அந்த மோடிக்கு தான் எங்க ஓட்டுனே நேற்று அம்பாசமுத்திரம் விண்ண அதிர்ந்துச்சு. அப்படி ஒரு செகண்ட் அம்பாசமுத்திரமே சும்மா ஆடிச்சு. அந்த அளவுக்கு மோடி 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 மோடி. ஆனா இங்க ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்கா. எப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் புத்திசாலிகள், அவர்கள் மோடிக்கு ஓட்டு போட மாட்டாங்க, மோடி தமிழ்நாட்டுடைய விரோதி அப்படின்னு சொல்லி இங்க படம் காட்டிட்டு இருக்கிறான். ஆனால் உண்மையான தமிழர்களையும் தமிழையும் நேசிக்க கூடவே நரேந்திர மோடி.
அவன் தான் திருக்குறளை உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளுமே மொழிபெயர்த்தவே நரேந்திர மோடி தாமோதர தாஸ். தமிழருடைய திருவள்ளுவரை எங்க போனாலும் மேற்கோள் காட்டி பேசுறது நரேந்திர மோடி. தமிழ் தான் உலகத்திலேயே சிறந்த மொழின்னு சொல்லி பேசுறது நரேந்திர மோடி. தமிழை நான் கற்றுக்கவில்லையே, தமிழை படிக்கவில்லையே அப்படின்னு நான் மன வருந்துறேன்னு சொன்னது நரேந்திர மோடி. ஆனா நான் நரேந்திர மோடி மட்டும் தமிழை கத்துக்கிட்டான்னா தமிழ்நாட்டில் ஒரு பயிர் இருக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு தமிழை நேசிக்கக்கூடியவரும் தமிழ் மக்களை உயிரை மதிக்கக்கூடியவர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள். மறந்துடாதீங்க. அதனால இவங்க சொல்லுவாங்க மோடி தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரி, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சிந்திச்சு வாக்களிப்பாங்க. மக்கள் சிந்திச்சு தான் வாக்களிக்க போறாங்க. இந்த தேர்தல் 2024 தேர்தல்ல மக்கள் நல்லா சிந்திச்சு வாக்களிக்க போறாங்க. உங்களுக்கு வசமா ஆப்படிக்க போறாங்க. 2024 தேர்தல் உங்களுக்கு பாட 2026 தேர்தல் அடக்கம் அதோட முடிஞ்சு அதற்கு பிறகு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தாமரை கொடி வெற்றி கொடி பறக்கத்தான் போகுது. தமிழகமும் நெல்லை தொகுதியும் வெற்றியின் கோட்டையாக மாறத்தான் போகிறது. அதனாலதான் சொல்ற மக்களே, மறந்துடாதீங்க. இந்த முறை 400க்கு மேல நம்ம நரேந்திர மோடி தாமோதர தாஸ் வர போறாரு. அவருக்கு உறுதுணையா இருக்கணும். அவர்கிட்ட நல்ல திட்டங்களை வாங்கிட்டு வரணும்னா கோண்டா திங்கிறவனுக்கு ஓட்டு போட்டு அங்க இருக்க பாராளுமன்றத்துல போய் அங்க டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்கிறவங்க ஓட்டை போட்டு நாசமாக்காம இங்க வளர்ச்சிக்குங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னா நம்மளுடைய நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு நீங்க ஒரு வாக்கு செலுத்தினீங்கன்னா அந்த வாக்கு நிச்சயமாக அவரை மத்திய அமைச்சராகத்தான் ஆக்க போகுது. மோடி அவர்கள் நேரத்தை சொல்லியாச்சு, மேடையில அம்பாசமுத்திரம் மேடையில சொல்லியாச்சு, நயினார் நாகேந்திரன் அமைச்சர்னு சொல்லியாச்சு. அதனாலதான் சொல்றேன், நீங்க அளிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் அது வெற்றி வாக்கா இருக்கணும், வெற்றி வாக்கா பெறக்கூடாது. ஐயா நான் ஓட்டு போட்டது வீணா போச்சுன்னு நினைக்க கூடாது. நான் ஓட்டு போட்டவர் தான் இன்றைக்கு பாராளுமன்றத்திலே இன்னைக்கு மத்திய அமைச்சராக இருக்கிறார். அவர் எனது தொழிலை சேர்ந்தவர், அவர் எனது ஊரை சேர்ந்தவர், அவர் எனது உறவுக்காரர், எங்களுடைய அன்பை பெற்றவர் என்று நீங்கள் மார்க்கெட்டிக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தான் வாக்களிக்கணும். நீங்க உங்களுக்கு மனசுல 24 மணி நேரம் இருக்கக்கூடிய ஒரே சின்னம் தாமரை சின்னம் தான். அதை நீங்க எப்போதும் வச்சுட்டு இருக்கணும். இனி வரக்கூடிய ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்க வாக்குச்சாவடிக்கு நீங்க போகும்போது முதல் சின்னம் நம்ம வெற்றியின் சின்னம் தாமரை சின்னம். இந்த தாமரை சின்னத்திற்கு நீங்க ஒரு ஓட்டை போட்டு பாருங்க. அப்புறம் நெல்லை தொகுதி மட்டுமல்ல தமிழகமே வளர்ச்சியின் பாதையில தான் செல்லுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி மூன்றாவது முறையாகவும் இந்தியாவிலும் ஆள போகிறது, தமிழ்நாட்டிலும் ஆள போகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்க